ஹாய் வாஸ் வெல்கம் பேக் டு serversamayal. இன்னைக்கு serversamayal நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா ஆப்பிள் வச்சு பஜ்ஜி பண்ண போறோம். ஆப்பிள் பஜ்ஜி அது எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும், சிம்பிளா இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ண முடியும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்போ ஆப்பிள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிள் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவுல கொட்டிக்கலாம். இப்போ வாட்டர் விட்டு நல்லா ஸ்குவாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இதான் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சுக்கலாம், கடாயை வச்சுக்கலாம். மாவு போட்டுட்டோம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு இப்போ கடாயை வச்சுக்கலாம். இப்போ பஜ்ஜி போட்டு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, எண்ணெய் ஃபுல்லாக காஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, மாவு பாருங்க, நல்லா கரைச்சி சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆப்பிள் ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ மாவில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். எடுத்து அப்படியே எண்ணெயில் விட்டுற வேண்டியதுதான். அது வெந்து வரட்டும். வெந்ததுக்கு அப்புறம் மேலே அதுவாக ஊற்றி வந்துடும். லைட்டாக திருப்பி மட்டும் கொடுங்க. ஸோ பஜ்ஜி நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கலாம். சுட சுட ஆவி பறக்க ஆப்பிள் பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. ஸோ இதை மறக்காம எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதுவரை serversamayal இணைஞ்சிருங்க. அன்பா சமைப்போம், அழகா ரசிப்போம்.